குர்ஆன் நிறைய உதாரணங்கள் சொல்லுது. அத்தியாயம் தாவூது நபி வரலாறு அத்தியாயம் 38, 23, 24, 22 படிக்கணும். 38, 22 தாவூது இருக்கும் இடம் நுழைந்த போது அவர் அவர்களை கண்டு திடுக்கிட்டார். அப்போது அவர்கள் கூறினார்கள், பயப்படாதீர், நாங்கள் இருவரும் வழக்காளிகள், எங்களில் ஒருவர் மற்றவர் மீது அநீதம் செய்திருக்கிறார்கள், எங்களிடம் இருந்து நீதத்தை கொண்டு தீர்ப்பளிப்பீராக, தவறளித்து விடாதீர், எங்களை செவ்வையா பாதையில் நேர்வழி காட்டுவீராக அப்படின்னு சொல்லி தாவூது நபிகிட்ட 2 பேர் போறாங்க. சொல்லாமலாம் திருப்பின்னு போயிடுறாங்க. அவர் பயந்துறாரு, என்ன ஏதோன்னு பயந்துறாரு. இல்லை நீங்க பயப்படாதீங்க, எங்களுக்குள்ள ஒரு வழக்கு இருக்கு, கணக்கு வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நியாயமா தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க போறாங்க. இப்போ ஒருத்தர் என்ன சொல்றாரு, நிச்சயமா இவர் என்னுடைய சகோதரர், இவரிடம் 99 ஆடுகள் இருக்கின்றன, 99 ஆடுகள் இருக்கின்றன, ஆனால் என்னிடம் ஒரே ஒரு ஆடுதான் இருக்கிறது. ஒருத்தட்ட 99 ஆடு இருக்குது, 2 பேரும் சகோதரர்கள், ஒருத்தட்ட ஒண்ணுதான் இருக்குது, ஒரு ஆடுதான் இருக்கு, இன்னொருத்தர் 99 ஆடு இருக்கு. அவர் அதையும் எனக்கு தனக்கு கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி வாதத்தில் என்னை மிகைத்து விட்டார். கேள்வி என்ன தோணும், நம்ம உடனே 99 ஆடு இருக்குல்லப்பா, அந்த ஒரு ஆடை அவர் வச்சிருக்கே ஒன்னே ஒன்று தானே, அதையும் கேட்குறேன். ஏன்னா இவரை முந்திக்கிட்டார், என்ன பண்றாரு, என்கிட்ட ஒண்ணுதான் இருக்குது, அவர் 99 வச்சிருக்கிறாரு, அதையும் என்கிட்ட கொடுத்துன்னு சொல்லி அவரு கேட்கிறாருன்னு இவர் தான் சொல்றாரு. உடனே இது தப்பாச்சு, உங்களோட 99 இருக்கு இல்லை, அவர்கிட்ட ஒண்ணுதானே இருக்கு, அதை போய் கேட்குறீங்க. மனிதர் அறிவு தானே. அந்த மாதிரி யார் முந்திக்கிறாங்களோ அவங்களோட நியாயத்தை மட்டுமே கேட்டுட்டு நம்ம தீர்வு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு உதாரணம். அது கீழே பாருங்க, 38, 24 உம்முடைய ஆட்டை அவர் தம்முடைய ஆடுகளுடன் சேர்த்து விடும்படி கேட்பதை கொண்டு நிச்சயமா அவர் உன் மீது அநியாயம் செய்து விட்டார். யார் சொல்றார்? தாவூது நபி சொல்றாங்க. உம்முடைய ஆட்டை அவர் ஆட்டுடன் சேர்த்து விடும்படி கேட்டுக்கொண்டு நிச்சயமாக அவர் உன் மீது அநியாயம் செய்து விட்டார். நிச்சயமாக கூட்டாளிகளில் பெரும்பாலோர் அவர்களில் சிலரை மோசம் செய்து வருகின்றனர். நம்பிக்கொண்டு நல்ல செயல்கள் செய்பவர்களை தவிர எத்தனையோர் சிலரே என்று கூறினார். இதற்குள் நிச்சயமாக நாமே அவரை சோதித்து விட்டோம் என்று தாவூது உணர்ந்த போது தம்முடைய இறைவனிடம் மன்னிப்பு கோரி முற்றிலும் அடிபணிந்து திரும்பிவிட்டார். இந்த வழக்கு ஒரு சோதனைங்கிறது புரிஞ்சுக்கல. அதாவது நியாயமா கேட்கல, ஆரம்பத்தில் அவங்க கேட்கணும் இல்லையா, எது சரி தப்புன்னு கேட்க 2 பேர்த்தையும் கேட்கணும். ஒருத்தர் மட்டுமே கேட்டு தீர்ப்பு சொல்லிட்டார். அதுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள வந்துருச்சு, உணர்வு வந்துருச்சு, அடடா இது ஒரு சோதனையாச்சு அப்படின்னு. இப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் என்ன தெரியுது, 99 ஆடு. ஆனா ஒரு சகோதரர் இருக்காங்க, ஒரு பாகம் 2வது பிரிப்பாங்க, 1வது பிரிப்பாங்க, சரிசமா பிரிப்பாங்க இல்லையா. எந்த ஒரு பாகம் பிரிச்சாலும் சரிசமா பிரிப்பாங்க. உதாரணத்துக்கு 2 பேருக்கு ஒரு 50 ஆடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் 50 ஆடு கொடுத்துருக்கும். இவரு அந்த 50 ஆடை சரியா பராமரிச்சு அது குட்டி போட்டு 99 ஆடு ஆயிடுச்சு. இவர் சரியா பராமரிக்கல, அதை வித்துட்டாரோ அல்லது காணாக்கிட்டாரோ அல்லது ரெண்டு போச்சோ, இவர்கிட்ட என்ன செய்யுது, ஒண்ணுதான் மிஞ்சிருக்கு. இப்ப என்ன சார் நல்லதோட சொல்றாரு, அந்த ஒண்ணு என்கிட்ட கொடு, நான் இதோட சேர்த்து உனக்கு நான் பெருகி உனக்கு நான் சதப்பா உங்க நலனை கொடுன்னு சொல்றேன். அந்த ஒண்ணு என்கிட்ட கொடு, அதையும் விட்டுறாதப்பா, அது இல்லாம போயிடும், அது என்கிட்ட கொடு, நான் அதுல உனக்கு இதோட சேர்த்து வச்சுட்டு இந்த குட்டியில பெருந்ததுக்கு உனக்கு நான் தரேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவருக்கு அது நியாயத்தை கேட்கல. சொன்னது என்ன, ஒண்ணுதான் என்கிட்ட இருக்கு, அதையும் அவர் கேட்கிறார். அவர்கிட்ட மட்டும் கேட்டு நியாயம் சொல்லிட்டார். அப்ப இறைவன் என்ன சொல்றான், உணர்த்திட்டான். உடனே அவர் இறைவன் மனைவி கேட்கிறார். இப்படிதான் நம்ம மனுஷன் பெரும்பாலும் நியாயத்தை தான் கேட்கணும். யார் முதல்ல முந்திக்கிறான் அவங்க நியாயத்தை மட்டுமே கேட்டு அவங்க மட்டுமே நம்ம பேசுறோமா இல்லையா. இப்ப நியாயம் தவறிடும், 2 பக்கமும் கேட்கணுமா இல்லையா. இது ஒரு உதாரணம் சொல்லலாம். இந்த மாதிரி குறல பல உதாரணங்கள். அப்ப குடும்பம், உறவு இதெல்லாம் நமக்கு சோதனையா இருக்கு, பொருள் நமக்கு சோதனையா இருக்கு, இது எதுவுமே நிலையானது கிடையாது. இதுக்குள்ளதான் நம்ம நினைச்சிடும் சோங்காணும்னு நினைக்கிறோம், இதுலதான் நம்ம பெருமை கொண்டு நினைக்கிறோம், இதுலதான் போட்டியும் போறான்னு நினைச்சிட்டோம். அதாவது இந்த உலக வாழ்க்கை வீணு விளையாட்டு என்று வேறு இல்லை, உங்களுக்கு வீணுக்கு விளையாட்டுக்கு படைக்கவில்லைங்கிறாங்க. புரிஞ்சுக்கணும். சொல்றது என்னது, இந்த உலக வாழ்க்கை வீணானது விளையாட்டானது அப்படின்னு அர்த்தம், பயன் தராது. இந்த உலகத்தை நீங்க சம்பாதிக்கக்கூடிய பொருளும் அதிகாரமும் புகழும் பதவியும்
படிப்பும் எதுவுமே இறைவன்கிட்ட பயன் தராது. இறைவன் என்ன பயன் தரும்? அழகே சேரும். அப்ப வீணும் விளையாட்டு மாதிரி வேலையா? இந்த உலகத்துல வீண் விளையாட்டு என்ன? போட்டியும் போறாமே, நீ ஜெயிக்கிறதா நான் ஜெயிக்கிறதா, இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்படி எந்த ஒரு விஷயமும் நீயா நானா தான் போயிட்டு இருக்க தவிர நான் எதுக்காக படைக்கப்பட்டேன், படைப்பு நோக்கம் என்ன, எனக்கான கூலி என்ன, எனக்கான நன்மை என்ன, எனக்கு தீமை என்ன, அந்த உணர்வுகளே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தே படைக்கப்பட்டோம், தனித்தே கைப்பற்றப்படுவாங்க. யாரும் நம்ம சேர்த்து வரல, யாரும் நம்ம போறதும் கிடையாது. அப்படிதானே? அத்தியாயம் 2 254 நம்பிக்கொண்டோரே, பேரங்களும் நட்பும் உறவுகளும் பரிந்துரைகளும் இல்லாத அந்த நாள் வருவதற்கு முன்னர் என்ன சொல்றா? நீங்க நம்பிக்கொண்டவர்களா இருந்தால், யாரையும் தனியா கூப்பிடல, நீங்க நம்பிக்கொண்டவர்களா இருந்தால், அதாவது என் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கொண்டவர்களா இருந்தீங்கன்னு சொன்னா, பேரங்களும் நட்பும் உறவுகளும் பணித்துறைகளும் இல்லாத அந்த நாள் வருவதற்கு முன்னர். பேரம்லாம் கிடையாது. நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், அல்ல ஒரு இடத்துக்கு போறோம், பேரம் பேசுறோமா இல்லையா, இந்த காரியம் செஞ்சு கொடுத்தா நாங்கள் இதை தரோம், அப்படிதானே? நம்ம எதை சாதிக்க நினைக்கிறோமோ அதுக்கு நம்ம என்ன ஒரு தொகை கொடுக்க நினைப்போம், இல்லை எதையாவது கொடுத்து அதை வாங்கணும்னு நினைப்போம். அந்த பேரம்லாம் அங்கே செல்லாதுங்கிறாயிரம், இந்த பேரம்லாம் அங்கே செல்லாது. அது நட்பு உறவு, எதுவும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. பரிந்துரை சிவாசம் கிடையாதுங்கிறோம், எந்த சிவாசம் கிடையாது. என்ன மதுரை சொல்றோம், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதம் வச்சிருக்கோம் இல்லையா, எங்க நபி எங்களுக்கு சிவாசம் செய்வாங்க, எங்க தூதரை எங்களுக்கு சிவாசம், அந்த சிவாசம் கிடையாது. அதுக்கு உதாரணம் பார்த்தா 25ல் 30 என்ன சொல்லுவாங்க, தூதர் சொல்லுவாங்க, என் இறைவனே இந்த குர்ஆனை, என்னோட சமூகத்தை இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து விட்டார்கள், இந்த வேதத்தை அவங்க பின்பற்ற முற்றிலும் புறக்கணித்து விட்டார், முற்றிலும் சொல்றாங்க. அப்ப இவ்வளவு சிவார் செய்வாங்களா? அது எப்படி சிவார் செய்யறாங்க பார்த்தீங்களா? என்னுடைய சமூகத்தார், என்னுடைய உம்மத்து இந்த குர்ஆனை முற்றிலும் ஒதுக்கி விட்டார்கள் என்று அதை சிவார் செய்வார். அதே மாதிரி ஈசா நபிகிட்ட கேட்கிறான், என்ன கேட்கிறான், எப்பா உன்னையும் உன்னுடைய தாயாரையும் கடவுளா எடுத்து சொன்னீங்களா அப்படிங்கிற. இல்லை இறைவனே அவர் சொல்றாரு, இல்லை அப்படி நான் சொல்லல. என்ன சிவார் சொல்றாரு? அப்ப சிவார்சு கிடையாது, நமக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க. ஏன் நம்ம வேதத்தை பின்பற்றல, சிந்திக்கல, உணரல, நம்ம சடங்காவே பின்பற்றிட்டு. அதனால நம்பிக்கொண்டவர்களே, பேரங்களும் நட்பும் உறவுகளும் பணிந்துரைகளும் இல்லாத அந்த நாள் வருவதற்கு முன்னர், காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டிருக்கு, அந்த நாள் அந்த நேரம் வருவதற்கு முன்னர் நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து கொடுத்து உதவுங்கள். என்ன கொடுத்திருக்கு? காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, உயிர் கொடுக்கப்பட்டிருக்கு, உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு, உறவு கொடுக்கப்பட்டிருக்கு. உறவுகளை பேணிக் கொண்டுதான் உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒழுங்கு பேணிக் கொண்டுதான் உறவு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு உறவுக்குமே ஒரு திரை இருக்கு, அது கண்ணியம் இருக்கு, அது பேணிக் கொள்ளுங்கன்னு சொல்றோம். அப்போ மனிதனுடைய மனம் கோணாம இறைவனை திருப்திப்படுறதா இருங்க. அதனால மனித திருப்திப்படுறதா இறைவனுக்கு இணை வச்சிட வேண்டாம். அதே நேரத்தில் இறைவனை திருப்திப்படுறதுல உங்களுக்கு நீங்களே சடங்கு போயிட வேண்டாம். இறைவனை திருப்திப்படுத்துறா என்ன? உங்களை எதுக்காக படைக்கப்பட்டோம் அந்த நோக்கத்தோட வாழ்றதான் இறைவனை திருப்திப்படுத்தும். நாம் உங்களுக்கு அழைத்து விட்டு கொடுத்து உதவுங்கள். நிராகரிப்பவர்களாக இருக்கிறார்களே அவர்கள் தான் அநியாயக்காரர்கள். இந்த வசனத்தை இந்த விதியின்படி வாழலாம் அவர் நிராகரிப்பவர்கள் சொல்லும். சரியா? அத்தியாயம் 2 281. இன்னும் அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள். ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும், அந்த நேரம் வந்துருச்சுன்னா என்ன செய்யணும்? எல்லாம் அடங்கிடும். நாம யார் மீதெல்லாம் பெருமை கொண்டோமோ, யார் மீதெல்லாம் போராம கொண்டோமோ, யாரை பத்திலாம் புறம் பேசணுமோ, யார் மேலாம் பகச்சிக்கிட்டோமோ, யார் மீதெல்லாம் பழிவாங்க நினைச்சோமோ எல்லாம் ஒரு நாள் அடங்கிடும். அதே மாதிரி நம்ம மேல யாரெல்லாம் பெருமை போராம கொண்டாங்களோ, யாரெல்லாம் நம்ம மேல பழி சுமத்துறாங்களோ, யாரெல்லாம் நம்மளை பத்தி புறம் பேசுறாங்களோ, யாரெல்லாம் நம்மள நல்லா வாழக்கூடாது நினைச்சாங்களோ அவங்களுக்கு பேச்சு அவங்க அடங்கிடுமா இல்லையா? அந்த நாள் வந்துச்சுன்னா அடங்கிடுங்க. அப்ப நம்ம சொல்லுவோம், இவர் மீது தான் நம்ம கோவப்பட்டோமா, இவரை பத்தி தான் புறம் பேசிட்டு இருந்தோமா, இவர் மீது தான் தீ எண்ணெய் வச்சுட்டு இருந்தோமா, அவளுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. அதுதான் இல்லையா? அப்ப ஒவ்வொருத்தரும் அந்த வாழ்க்கை முடிய போற அந்த நேரம் வரதுக்கு முன்னாடி அழகை செல்வா இருக்கீங்கிறான். இன்னும் அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள், அன்று நீங்கள் அனைவரும் அல்லாவிடம் மீட்கப்படுவீர்கள். எங்களை திரும்பி வரணுங்கிறான். பின்னர் ஒவ்வொருவரும் அவரோ சம்பாதித்த கூலி பூர்ணமாக கொடுக்கப்படும். மேலும் அழிக்கப்படுவதில் அவர்கள் அநியாயப்பட மாட்டார்கள். நீங்க என்ன செஞ்சுக்க அதுதான் கூலி கொடுக்க போங்க. கடுகுன்னு வித்தாயினும் சரி, கடுகு இருக்குல்ல, அது எவ்வளவு சின்னதா இருக்கு, அதோடைய வித்து எப்படி இருக்கும்? அதோடைய வித்து அது இன்னும் சரி, அது கற்பாறைகள் வந்தாலும் கொண்டு வருவேங்கிறான். அந்த அளவு இறைவன் நுட்பமானவன், துல்லியமான திராசு வச்சிருக்காங்க. அவன் எதையும் மறைக்க முடியாது, அவன் எதையும் மாற்றவும் முடியாது. துல்லியமான திராசு வச்சிருக்காங்க. அந்த திராசு எங்க இருக்கு? நம்மள்ட்ட இருக்கு, ஆன்மால இருக்கு, மனசாட்சி. அதான் திராசு. நம்ம இந்த திராசு விட்டதுனால நம்மதான் நஷ்டமாயிடும். அதனால அந்த நாள் வருவதற்கு அஞ்சு கொள்ளுன்னு சொல்றான். அந்த நாள் வந்துட்டு ஒருத்தருக்கு உதவி செய்து கொள்ள முடியாது, வேரம் இருக்காது, நட்பு இருக்காது, உறவு இருக்காது. அப்ப நிச்சயம் நமக்கும் அடைக்கிறோம். நம்ம யார் மேல பணம் வச்சிருந்தோம், யாரெல்லாம் வெறுப்பா இருந்தோமோ, யார் வாழ்ந்தாலும் நம்ம போராம பண்ணோமோ, யார் மேல கெட்டன வச்சோமோ அதெல்லாம் அடங்கிடும். அடைக்கிறோமா அடங்கிறாதான்.
அப்ப அந்த நாள் வருவதற்கு முன்னாடி உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றோம். 60:3 அத்தியாயம் 60:3. உங்கள் உறவினர்களும் உங்கள் மக்களும் தீர்ப்பு நாளில் உங்களுக்கு எந்த பயனும் அளிக்க மாட்டார்கள். உங்கள் உறவுகளும் உங்கள் மக்களும், அதாவது உங்க பிள்ளைகளும் தீர்ப்பு நாளில் உங்களுக்கு எந்த பயனும் அளிக்க மாட்டார்கள். நீங்க என்ன செஞ்சீங்க அதுதான் கூலி கொடுக்கப்படும். ஆனா என்ன செய்றாங்க, இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவுக்கு, எங்க தாத்தாக்கு, எங்க உறவுக்கெல்லாம் நான் பாத்தியா ஓதுறேன், அவங்கள நிதி கொடுக்குறேன், அவங்கள ஜபம் பண்றேன், அவங்க நன்மை செய்ய நினைச்சிட்டு இருக்கோம். எந்த நன்மையும் அவங்கள்ட்ட போவாது. அவரவர் செய்த நன்மை அவருக்கு, அவர் செய்த தீமை அவருக்கு. இது யார் என்ன நன்மை செய்தாங்களோ அந்த கூலிப்படி தான் கொடுக்கப்படும். அவங்களுக்காக பிரார்த்தனையும் கிடையாது, அவங்களுக்கு பிரார்த்தனையும் கிடையாது, இறந்ததுக்கு அப்புறம் பிரார்த்தனையும் கிடையாது, பாவமடிப்பும் கிடையாது. இறந்தவங்களுக்காக பிரார்த்தனையும் கிடையாது, பாவமடிப்பும் கிடையாது. வாழுங்காலங்கள்ல மன்னிச்சு வாழுங்க, மன்னிக்க வேண்டி வாழுங்க, இன்னும் நல்ல உணர்வோட பேணிக்கோங்க, உணர்ச்சியை விட்டுருங்க, உணர்வுகளை பேணிக்கொள்ளுங்க. அப்ப உங்கள் உறவினர்களும் உங்கள் மக்களும் தீர்ப்பு நாளில் உங்களுக்கு எந்த பயனும் அளிக்க மாட்டார்கள். உங்களிடையே தீர்ப்பு அளிக்கப்படும். அன்றி நீங்கள் செய்தவற்றை அல்லாஹ் உற்று கவனித்தனா இருக்கிறார், உற்று நோக்கியவனா இருக்கிறார். அப்படி மனிதன் நாம் படைத்தோம், அவருடைய மனம் நான் என்ன பேசினா அறிவுங்கிறான், கவனிச்சுட்டே கேட்கிறான், உற்று நோக்கியவனா கேட்கிறான். அவன் அறியாமல் எந்த பேச்சும் பேச முடியாது. வானங்களிலும் பூமியிலும் பேசப்படும் சொல்லையெல்லாம் அவன் நன்கு அறிந்தவனா இருக்கிறான். மனிதத்தை மறைச்சலாம், நான் சொல்லவே இல்லை, நான் செய்யவே இல்லை, மறைச்சிடலாம். ஆனா இருட்டை மறைக்க முடியாது. அந்த புத்தகம் அவங்க இருக்கா இல்லையா, பதிவேடு இருக்கு, பதிவாக்கப்படுது. முன்னுக்கு வானவர் இருக்கிறாங்க, பதிவு செய்யப்படுறாங்கிறான் இல்லையா. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்முடைய கவனம் ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த நாள் வந்துறதுக்கு முன்னாடி, நாள் தான் மறைக்கப்பட்டிருக்கேன், எப்ப வேணா வரலாம்ல, இப்பயும் வரலாம், இன்னும் எப்பயும் வரலாம், இன்னும் 100 வருஷம் கூட இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாது. மரணத்துக்கு வயசு கிடையாது. நம்ம என்ன தைரியம், இன்னும் வயசு இருக்குப்பா, இன்னும் காலம் இருக்கு அப்படிதான் சொல்றோம். இன்னும் காலம் இருக்கு, இன்னும் வயசு இருக்கு, பார்த்துக்கலாம் அப்படின்னு. காலமும் வயசு நமக்கு தெரியாது, அது மறைச்சு வைக்கப்பட்டது. இந்த நாள் எப்படி இருக்குன்னு சொன்னா 44, 41. ஒரு நண்பன் மற்றொரு நண்பனுக்கு எந்த பயனும் அளிக்க மாட்டான். ஒரு நண்பன் மற்றொரு நண்பனுக்கு எந்த பயனும் அளிக்க முடியாது. அந்த நாள் அன்றையும் அவர் உதவி செய்யப்பட மாட்டார்கள். உதவியே கிடையாதுங்கிறான். அந்த நாள் வரது அதுக்கு முன்னாடி உதவி செஞ்சுக்கிறான். அதுக்கு முன்னாடி உதவி செஞ்சீங்க, நன்மை சம்பாதிச்சுங்க. அதுக்கு முன்னாடி அன்பாவும் கருணையாவும் இறக்கத்தோடையும் மன்னிப்போடையும் ஒருத்தருக்கு உதவி செய்து நன்மையை சம்பாதிச்சுங்கிறான். ஆனா அந்த நாள் வச்சா நீங்க உதவி செய்ய முடியாது. நான் இன்னைக்கு யார் முகத்தை பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறோமோ, அந்த நாள் வச்சுன்னா நினைச்சாலும் பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச மாட்டோம்னு பகச்சு நிற்கிறோமோ, அந்த நாள் வந்துச்சுன்னா நம்ம நினைச்சாலும் பேச முடியாது. அப்படித்தானே? மூச்சு போச்சுன்னா பேச்சு போச்சு இல்லையா, உயிர் போச்சுன்னா உறவு போச்சு இல்ல. அப்ப வாழுங்கால உறவு பேடிக்கலாம் இல்லையா, உணர்வு பேடிக்கலாம் இல்லையா, அழகான பேச்சு பேசலாம் இல்லையா. நீ எத்தனை பேருக்கு நம்ம குடும்பத்துல, நம்ம உறவுகள்ல, நம்ம நட்புல பகங்க இருக்கா இல்லையா? பேச மாட்டோம், பார்க்க மாட்டேங்கிறோம், கேட்க மாட்டேங்கிறோம், நல்லா இருந்தா பிடிக்க மாட்டேங்குதா, கெட்ட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, அப்படிதானே? அப்போ ஒவ்வொருத்தரையும் தனித்தனித்தே படைக்கப்பட்டு தண்ணி கேள்விக்கப்படும் போது நம்ம தனியாக இரண்ட போறோம். இப்ப நம்முடைய நன்மையை நம்ம சம்பாதிச்சுக்கணுமா இல்லையா? அத்தியாயம் 66, 56, 83 இருந்து மரண தருவாய் ஒரு தொண்டைக்குள்ளே அடைக்கும் போது அந்த நாள் வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா 56, 83 மரண தருவாயில் ஒருவன் தொண்டைக்குள்ளே அடைக்கும் போது அந்த நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க பார்த்துதான் இருக்க முடியுங்க, ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி பார்த்துதான் இருக்க முடியும், வேடிக்கை தான் பார்க்க முடியும், ஆனா ஒண்ணுமே செய்ய முடியாது. நாமும் அவனுக்கு சமீபமா, அவனுக்கு உயிரை விட சமீபமா இருக்கிறோம், நீங்கள் பார்ப்பவர் இல்லை. சகாத்தால் உயிர் இழுத்துட்டு இருக்கோம், அந்த நேரம் நெருங்கிடுச்சு, இப்படி தொண்டைக்குள்ள இறங்க மாட்டேங்குது, சுவாசிக்க முடியல, மூச்சு வாங்கிட்டு இருக்குது, யார் பேசாலும் கேட்க முடிய மாட்டேங்குது, யாரையும் பார்க்க முடிய மாட்டேங்குது. அதான் நான் சமீபமா இருக்கேங்கிறேன். நீங்க பக்கத்துல இருக்கிறீங்க, ஆனா அவங்களுக்கு ரொம்ப தூரம். நீங்க பக்கத்துல இருப்பீங்க, சுத்திலும் வேடிக்கை பார்த்து தான் இருப்பீங்க, உறவுகள் எல்லாமே, ஆனா அவங்களுக்கு தெரியாது. ஆனா சொல்ல நான் சமீபமா இருக்கேங்கிறான், நான் அவங்களுக்கு உயிரை விட சமீபமா இருக்கேன். எனவே கூலி கொடுக்க மாட்டீர்கள் என்று எண்ணியிருந்தால், எனவே கூலி கொடுக்க மாட்டீர்கள் என்று நீங்க எண்ணியிருந்தால், நீங்க அப்படி இப்படிலாம் கொடுக்க மாட்டோம், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நினைச்சிருக்கீங்கன்னா நீங்க உண்மையாளா இருப்பீன்னு அவரை மீள வைத்திருக்கலாமேங்கிறான். மீட்டு பாருங்கிறான். உங்க நட்களை கொண்டும், உறவுகளை கொண்டும், உங்க பொருளை கொண்டும், அறிவை கொண்டும் மீட்டு பாருங்கிறான். அந்த நேரம் வந்துருச்சுன்னா மீள முடியாது, எதுவும் பயன் தராது. அதான் அந்த நாள் வருவதற்கு முன்னாடி அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்க. அந்த நேரம் வரதுக்கு நேரம் மறைக்கப்பட்டிருக்கல, எப்ப வேணா நமக்கு தெரியாது இல்லையா. அப்பயே நமக்கு அதாவது ஒரு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல சேர்த்தியாச்சு, டாக்டர் என்ன சொல்றாங்க, டைம் கொடுத்துட்றாங்க, ஒரு 6 மாசம் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல முடியாதுன்னு அவங்களே நிர்ணயிச்சாங்க வச்சுங்க, 6 மாசம் நினைச்சாங்க. இப்ப அந்த உறவு எப்படி இருக்கும், அந்த 6 மாசம் வரைக்கும் இந்த நாள் போக போக
ஒரு மாசம் கழியுது, இன்னும் எவ்வளோ 5 மாசம் தானே இருப்பான், இன்னும் இந்த வீட்டுக்கார 5 மாசம் மனைவி ஏதோ ஒரு இன்னொரு 5 மாசம் தானே, இன்னும் 4 மாசம் தானே, இன்னும் ஒரு 3 மாசம் தானே, எப்படி இருக்கு மனசு? அவங்க மேல இறக்கத்தோடையும் கருணையோடையும் அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறது, சொல்றதெல்லாம் செஞ்சு கொடுக்குறது, இன்னும் அவங்கள்ட்ட அன்பா பார்த்துப்பாங்க. அவங்க குற்றெல்லாம் பெருசு பண்ண, அவங்களுடைய குற்றங்கள்லாம் பெருசு பண்ண மாட்டாங்க. கோவப்பட்டாலும் இவங்க மன்னிச்சிடுவாங்க. ஏன்னா அவன் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறான். தோணுதா இல்லையா? என்ன தோணுது? டாக்டர் சொல்லிட்டாரு, சொன்ன காலம் முடிஞ்சுக்கிட்டே இருக்கு, 4 மாசம் 3 மாசம் 2 மாசம் கடைசி ஒரு வாரத்தில் நிற்கிது. எப்படி இருக்கும் என்ன மனநிலை இல்லையா? அந்த மாதிரி தானே எதுவும் நினைச்சுக்கணும். இங்க டாக்டர் சொல்லிட்டான், இறைவன் சொல்லிட்டான், உங்களுடைய காலம் நெருங்கிட்டு இருக்கு, உங்க காலம் நெருங்கிட்டு இருக்கு, காலம் குறைஞ்சது, நேரம். இப்போ ஒரு நாள் பர்த்டே கொண்டாடுறோம்ல, பிறந்தநாள் கொண்டாடுறோம்ல, அப்போ பிறந்த நாள் கொண்டாட என்ன செய்ய முடியும்? கூட கூட என்ன ஆகுது? காலம் குறையுதா இல்லையா? நேரம் நெருங்குதா இல்லையா? ஆனா அதையும் கொண்டாடிட்டு இருக்கோம். என்ன செய்யணும்? எனக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு, நான் இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டேன், என் நேரம் நெருங்கிட்டு, மறைவா அப்படி என் நேரம் நெருங்கிட்டு, நான் சீக்கிரம் போக போறேன் அப்படி சொல்ல முடியுமா? அதனால ஒவ்வொருத்தரும் செய்யணும், இந்த ஒரு மனசை வச்சுக்கணும். எப்படி ஒரு அறிவு கொண்டு சொன்னா இவனுக்கு மரணம் நெருங்கிதுன்னு சொன்னா அவங்களே அன்பு காட்டுவோம் இறக்கம் காட்டுவோமோ, எல்லாரும் மறைவா ஒரு நாள் இறக்க தான் போறோம். நாமளோ அல்ல நம்ம கூட இருக்கவங்களோ ஏன் அன்பு காட்ட முடிய மாட்டுது, ஏன் இறக்கம் காட்ட முடிய மாட்டுது? நம்மகிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, பெருமைக்கும் போராமைக்கும் என்ன தெரியுமா? பெருமைக்கும் போராமைக்கும் போட்டிக்கும் அல்ல பகமை காரணம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. சில பேர் அன்பு எதிர்பார்க்கலாம், அல்லது அவங்களோட மதிப்பு எதிர்பார்க்கலாம், மரியாதை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் பொருள் எதிர்பார்க்கலாம். பிரச்சனை தான். அன்பு கிடைச்சிடும், மரியாதையும் கிடைச்சிடும் இல்லையா? ஆனா இந்த பொருள் தான் அவங்களும் தேவையா இருக்குல்ல, அவங்களும் ஒரு தேவை இருக்கு, அவங்களும் ஒரு குடும்பம் இருக்கு. சில பேர்ல 2 பேர் இருப்பாங்க, சில பேர் 4 பிள்ளைங்க இருப்பாங்க, 6 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்களும் ஒரு தேவை இருக்கு. நம்ம அதை தாண்டி எனக்கு செய்ய மாட்டேங்கிறாங்களே, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, அவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே, இது எண்ணம் இருக்கா இல்லையா? எதிராவது பகைமையை வளர்த்துக்கிட்டே போகுது, வெறுப்பு வளர்த்துக்கிட்டே போகுது. அப்ப இந்த எதிர்பார்ப்பு தான் இறைவன் எதிர்பார்க்கணும். இறைவன் அவசரம் இல்லையா? இறைவன் தன்னை நாடியோரை தான் நாடியோரை என்கிட்ட நாடுங்கிறான். நான் நாடியோருக்கு விசாலமாக்க தான் நாடியோர் சுருக்குங்கிறான். அப்போ அருளும் பொருளும் அவன்கிட்ட விரும்பணும். மனிதர்களை விரும்பிட்டு அவங்ககிட்ட பகமையை வளர்த்துக்கிட்டு காலங்காலம் இப்படியே வாழ்ந்துட்டு அது வாழ்க்கையா இருக்கு. அப்போ அந்த நேரம் வந்துருச்சுன்னா நிச்சயம் நஷ்டவாளி ஆயிரும். யார் முகத்தை பார்க்க மாட்டேன்னு சொன்னோமோ அந்த நேரத்தை திரும்பி பார்க்க நினைச்சாலும் பார்க்க முடியாது, யார்கிட்ட பேச மாட்டேன்னு திரும்பி நினைச்சாலும் பேச முடியாது இல்லையா? ஏன் அப்படி ஒரு நிலைக்கு போகணும்? இதே மாதிரி நமக்கும் அத்தியாயம் 19 95 74 11. மேலும் இறுதி நாளில் அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே எங்கிட்ட வருவார்கள். 19:95. மேலும் இறுதி நாளில் அவர்களில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவரிடம் வருவார்கள், என்னிடம் வருவார்கள் சொல்லலாம். எப்படி தனித்தே படிக்கணும், அப்படியே தனித்தே கைப்பற்றுவாங்க. தனித்தனியே தான் வரணும். அப்படி எந்த ஊரையும் கூட்டு போக முடியாது, எந்த நண்பர்களையும் கூப்பிட்டு ஆளு வர மாட்டாங்க. எல்லாம் இருப்பாங்க. எப்படி நண்பர் இருப்பாங்க, ஒருவர் இருப்பாங்க. யாரும் கூட வருவாங்களா? விட்டுட்டு வருவோமே, விட்டுட்டு வர முடியுமா? போனதுதான். உங்க பொருள் பயந்துடாதுங்க, உங்களுடைய அதிகாரம் பயந்துடாது, புகழ் பயந்துடாது. தனித்தே எப்படி தனித்தே தான் வரணுங்கிறான். நல்லா தெரியுமா இல்லையா? என்ன சொல்லுவாங்க, ஒரு வீட்டை ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா எப்படி அழுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அனாதையா விட்டு போயிட்டாரு சொல்லுவாங்க இல்லையா? அனாதையா அவர் விட்டு போயிட்டாரா, நம்ம அனாதையா விட்டுட்டோமா? அனாதையா விட்டு போயிட்டாரு. இங்க அளவு தெரியுது இல்ல, ஒரு அடக்கம் பண்ணக்கப்புறம் அனாதையா விட்டு வந்துட்டோமா இல்லையா? இங்கதான் உறவுலாம் இருக்கு, நட்புலாம் இருக்கு, இங்கதான் நம்ம கூடியதானே வாழ்ந்துட்டு இருக்கோம். விட்டுட்டு வந்து யார? அடக்கம் பண்ணவரை. அவர்களும் அனாதையா அடக்கம் பண்ணியாச்சு. ஆனா சொல்றது என்ன, பழி சொல்றது என்ன? என்ன அனாதையா விட்டு போயிட்டாரு, என்ன அனாதையா விட்டு போயிட்டாங்க, நான் அவரை நம்பிதானே இருந்தேன். இது உண்மைக்கு மாறா இருக்குல்ல. அனாதையா விட்டு வந்தது யாரு? அடக்கப்பட்டு வந்து அவங்கதான் அனாதையா இருக்கிறாங்க. அப்ப சிந்தனை அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு. மனிதன் சிந்தனைக்குரியவன், குர்ஆன் சிந்தனைக்குரியது. சிந்திச்சு வாழ்கிறான், சிந்திச்சு செயல்படுத்துகிறான். இறுதியில் அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவரிடம் வருவார்கள். அத்தியாயம் 74:11. என்னையும் நான் தனித்தே படைத்தவனையும் விட்டுவிடும். என்கிட்ட விட்டுருக்காங்க, கொண்டாந்து என்கிட்ட விட்டு போயிருங்க. எப்படி கொண்டாந்து என்கிட்ட விட்டு போயிருங்க. எப்படி ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை பிறந்த உடனே சுற்றியில உறவுகள்லாம் இருக்கும். உறவுகளா இருக்குமா இல்லையா? ஒரே மகிழ்ச்சியில இருப்பாங்க, சந்தோஷத்துல இருப்பாங்க, சிரிப்பாங்க. அந்த குழந்தைக்கு யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியாது, ஏன் சிரிக்கிறாங்கன்னு தெரியாது. அது அனுபவம், அது கஷ்டம். உடனே தாய் மடியில வச்சோன்னா பால் குடிக்கும், தாயை உணர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வளர வளர தாப்பு உணர ஆரம்பிக்கும். அப்ப உடல் பிறந்தவர்கள், அப்புறம் உறவு, நட்பு, நிறைய என்ன செய்யுது, நம்மளை சுத்தி நிறைய உறவுகள் இருக்காங்க, நிறைய மனிதர்கள் இருக்காங்க, இருக்கா இல்லையா? ஆனா அதே இறுதி நாள் ஆயிடுச்சு. இப்ப சுத்தி இருக்க வருவாங்க, இவங்க ஏன் அழுவாங்க உங்களுக்கு தெரியாது. நம்ம சுத்தி இருக்க சிரிச்சாங்க, இந்த குழந்தைக்கு தெரியாது, ஏன் சிரிக்காங்க தெரியாது, அது அழுதுட்டு இருந்துச்சு. இப்ப இவங்க அழுதும் தெரியாது, சிரிக்கவும் தெரியாது, ஏன்னா அந்த காலம் முடிஞ்சு போச்சு. ஆனா என்ன சொல்லுவோம், எனக்கு
எனக்கு உறவு இருக்கு, எனக்கு நட்பு இருக்குது, எனக்கு வியாபாரம் இருக்கு, தொழில் இருக்கு, என் பேக்ரவுண்ட் இப்படி இருக்கு, அப்படி நான் ஒரு இயக்கத்துல இருக்கேன், எனக்கு இவ்வளோ என்னுடைய தலைவர் இருக்காரு, இத்தனை தொண்டர் இருக்கிறாங்க, இத்தனை ரசிகர் இருக்கிறாங்க, இத்தனை சிஷியர் இருக்கிறாங்க, என் உறவு இத்தனை சொல்லிக்கிறோமா இல்லையா? எத்தனை என்ன பிரயோஜனம்? இந்த தலைவரே போனாலும் சரி கூட தொண்டர்லாம் போக முடியாதுல்ல, அந்த சாமியே போனாலும் அந்த சிஷியன் போக முடியாதுல்ல. அப்ப யார் படைத்தாலும் அவங்ககிட்ட மீளும் போது தடித்துதான் போய் ஆகணும். அவங்க வாழுங்காலங்கள்ல ஒன்னா இருந்தா என்ன? ஒரு நாள் அனாதை கூட தானே போறோம், அவங்களை விட்டுதானே போறாங்க. அவங்க வாழுங்கால ஒன்னா இருந்தா என்ன? வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போறாங்க, ஒரு குடும்பத்தை விட்டு போறாங்க, 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் போயிருக்கிறாங்க. 1 மாசம் லீவுல வராங்க. என்ன செய்வோம்? 1 மாசம் லீவுல வந்தா அப்போ ஒரு 4 வருஷம் வந்திருக்கான் பிள்ளை, அவனுக்கு வேணுங்கள சமைச்சு கொடுக்கணும், பிடிச்ச மாதிரி உணவு கொடுக்கணும், பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், தெரியுதா இல்லையா? கணவன் மனையா இருந்தாலும் பெற்றோர் பிள்ளையா தான் செய்வாங்க. 1 மாசம் தான் இருக்க போறான், அந்த 1 மாசம் அவன் பிடிச்ச மாதிரி நடந்துக்க தோணுதா இல்லையா? பிடிச்செல்லாம் செஞ்சு கொடுக்க தோணுதா இல்லையா? அந்த உணவு பேடிக்கிறோம்ல, அவன் குற்றமே இருந்தாலும் கோவப்பட்டாலும் எது செஞ்சாலும் சரி இவங்க சமாளிச்சுப்பாங்க. ஏன்? 1 மாசம் தான் இருக்க போறான், இந்த விசா வந்து போயிட போறான், டிக்கெட் தான் போயிட போறான், இருக்கா இல்லையா? அதே மாதிரி வரவங்க நினைச்சுவாங்க, நான் 4 வருஷத்துக்கு தனியா இருந்துட்டேன், இந்த 1 மாசம் தான் வீட்டுல போய் இருக்க போறேன், இந்த ஒரு 2 மாசம் தான் இருக்க போறேன், அப்ப அவனோட அன்பா நடந்துக்கணும், அவனோட கனிவா இருந்துக்கணும், அவனோட பொறுமையா இருந்து தோணுதா இல்லையா? அப்ப அந்த பிரிய ஒன்று நினைக்கும் போதே அந்த மனசு எப்படி சொல்லுது? நம்ம தான் பிரிய போறோமே, திரும்பி வெளிநாட்டுக்கு போக போறோம், பிரிய போறோம், அது வரைக்கும் இருக்கும் போது நல்லபடியா இருக்கும் தோணுதா இல்லையா? அதே தானே இதுவும். அதாவது திருப்பி வந்துடலாம், போன் போட்டா வந்துடுவாங்க, லெட்டர் போட்டா பேசிக்கலாம். இது லெட்டர் போட முடியாது, போனும் பண்ண முடியாது, என்ன திருப்பி பார்க்க முடியாதுல்ல. வெளிநாட்டு போய் இங்கே வீடியோ காலில் பார்த்துக்கிறோமா இல்லையா? ஊருக்கு போயாச்சு, இப்பெல்லாம் செல்போன்லாம் வந்துருச்சு, அப்படி எவ்வளோ இருந்தாலும் வீடியோ காலில் பார்த்து வீடியோ காலில் பேசிக்கலாம் கூட இருக்க மாதிரியே. ஒரு உறவு போயிருச்சு, வீடியோ காலில் பேச முடியுமா? வெளியே அனுப்ப முடியுமா? அப்ப இருக்கிற வரைக்கும் தானே. அப்போ வானகாலங்களில் அந்த உணர்வுகளை பேடிக்கிட்டா என்ன? இது நான் அதுதான் படைச்சிருக்கேன். உங்களில் அழகி செல்லோட யார் தானே படைச்சிருக்கேன். இந்த அழகி செல்ல நம்ம முன்னாடி இருந்தேன், முந்தி கொண்டா என்ன? ஏன் 40 பண்ணு? அண்மையில் வரும் நாளை பற்றி அவர்களுக்கு அச்சம் பற்றி எச்சரிக்கை செய்கிறாங்க. அண்மையில் வரும் தரம் சமீபமா இருக்குங்க. இந்த நாள் எப்படி இருக்கு? சமீபமா இருக்கு. ஆனா என்ன காலம் இருக்கலாம் தெரியாது. ஆனா இறைவனுடைய மொழியில, இறைவனுடைய பாஷையில சமீபமா இருக்குங்கிறான். என்ன சமீபமா இருக்கு? அந்த நாள் 100 வருஷமா இருக்கலாம், 50 வருஷமா இருக்கலாம், இப்ப இருக்கலாம், அப்புறம் இருக்கலாம், தெரியாது. ஆனா இவன் சொல்றான், சொல்லும் போது எச்சரிக்கையோட சொல்றான், அண்மையில் வரும் நாளை பற்றி அவர்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிறார்கள். இருதயங்களும் துக்கத்தால் நிரம்பி தொண்டைக்குழிக்கு வரும் வேளையில் அநியாயக்காரர்களுக்கு இறக்கப்படும் நண்பனோ அல்லது ஏற்றுக்கொள்ளப்படும் சிபாரிசோ செய்பவனோ இருக்க மாட்டான். புரிஞ்சா? இவ்வளவுதாங்க வாழ்க்கை, இவ்வளவுதான் உறவு. இதுக்குத்தான் பெருமையும் போராமையும் பகமையும் வெறுப்பையும் வச்சுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு ஒவ்வொரு மனசுலையும் பெரிய கனமா இருக்கு, மனசு கனமா இருக்குன்றோம். என்ன கனம்? உறவுக்குள்ளதான் பிரச்சனை, சங்கடங்கள், வருத்தங்கள். ஒரு சின்ன ஒரு தவறு தான் இருக்கும், ஒரு சின்ன குற்றமா இருக்கும், குறையா இருக்கும், அது குற்றம் பெருசாகி இன்னும் வளர்த்துக்கிட்டே போயிடும். அதான் அந்த 4க்கு 5 கிலோன்னு சொல்றான், நேரத்தை 5 கிலோங்கிறான். எல்லாம் விசாரத்துல வந்திருக்கோம், ரிட்டர்னிங் தான் வந்திருக்கோம். எப்போ போவோம் தெரியாது, ஒரு வயசுலாம் கிடையாது. 90 வயசு இருக்காங்க, போயிடுவாங்க, நம்ம பின்னாடி தான் போறோம். இல்லை தூக்கி முன்னாடி போட்டானே செய்ய முடியும். நம்ம யாரை நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க போக மாட்டாங்க, யாரும் போக மாட்டாங்க நினைச்சிட்டு இருக்கோம், அவங்க உணவு முன்னாடி போட்டுருவாங்க. அப்படிதானே? டிக்கெட் மாறி போயிடும், விசா மாறி வந்துடும், என்ன செய்ய முடியும்? அது ஒவ்வொருத்தரும் அந்த கருணையோட இறக்கத்தோட பார்க்கணும். எப்போ போவாங்க தெரியாது, எப்போ போவோம் தெரியாது, அந்த நாள் வந்துடுமே, அந்த நேரம் வந்துடுமே அப்படிங்கிற அந்த பயபக்தியோட அழகி செய்வர்களாக, உள்ளட்சம் உடையவர்களாக, நன்மை செய்வர்களாக, நியாயத்துக்கு முறையாக இருக்கணும். அத்தியாயம் 23-101 ஒரு எழுதி வச்சிருக்கேன். நம்ம அரபியில ஓதும் போது எல்லாம் நமக்கு புரிஞ்சிருக்காரு இல்லையா? இவ்வளவு ஆயிரத்தி நம்ம தெரிஞ்சிருக்காரு. தமிழ்ல படிக்கும் போது அவரோட மொழியில, அரபி அவங்களுக்கு புரியும், அரபின்றது அவங்களுக்கு புரியும், ஒவ்வொரு மொழியில இருக்கவங்களும் அவங்களுக்கு மொழி புரியும். அப்ப இறைவன் வேதத்தை எல்லா மொழியும் கொடுத்துட்டே இருக்கிறான். உணர்வுங்கிற ஓதக்கூடாது, உணரணும், சரியா? படிக்கக்கூடாது, சிந்திக்கணும். படிச்சா பாடம், சிந்திச்சா குரான், உணர்ந்தா குரான். 23-101 எனவே சூர் ஊதப்பட்டு விட்டால் அந்நாளில் அவருடைய உறவு முறைகள் இருக்காது. சொல்ற சூர் ஊதப்பட்டு விட்டால் என்ன? சூர்னு தெரியுதா? இந்த கம்பெனிலாம் சங்கு ஊதுவாங்கல்ல, டைம் முடிஞ்சு போச்சு வெளியே போங்கன்றோம், ஊதுனோட உள்ள வந்துருக்குங்கிறான். அதாவது டைமிங் சொல்றது, டைமிங் தான் அது. சூர் ஊதப்பட்டு விட்டால் அந்நாள் அவளுடைய உறவு முறையில் இருக்காது, ஒருவர் மற்றொரு விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். உறவு எல்லாம் முடிஞ்சு போயிருக்கிறான். மூச்சு இருக்க வரைக்கும் தான் பேச்சும், உயிர் இருக்க வரைக்கும் தான் உறவும். உயிர் போச்சுன்னா உறவு எல்லாம் இருக்காங்க, முடிஞ்சு போச்சு. நமக்கு தெரியும் தானே, ஒரு இறந்து போயிட்டா செய்வோம், பேர் சொல்லியா சொல்லுவாங்க,
மையத்தை எப்போ தூக்குறாங்க, பணத்தை எப்போ எடுக்கிறாங்க, சமம் எப்போ அடக்கம் பண்றாங்க, பேர் மாறி போச்சா? ஆனா அது மாதிரி பேருக்கு முன்னாடி படிச்ச டிகிரி இருக்கும், அவங்க என்ன பேக்ரவுண்ட் இருக்கு அதெல்லாம் இருக்கும், அவங்களுடைய வாரிசு அவங்களுடைய வகையெல்லாம் போட்டிருப்பாங்க பேருக்கு முன்னாடி, அவ்வளவு கௌரவம் இருக்கும். ஆனா இறந்ததுக்கு அப்புறம் உயிர் போச்சு பேசியிருப்ப, அது பணம், மையத்து, சபம் இவ்வளவுதான் கூப்பிடுவாங்க. அந்த மையத்தை எப்போ எடுக்கிறாங்கன்னு தான் கேட்பாங்க. மையத்தை தூக்கிட்டு வாங்க சொல்லுவாங்க, பேர் சொல்லி அவன் தூக்கிட்டு வாங்க சொல்ல மாட்டான். எப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களே. பேர் போச்சுல, புகழ் போச்சுல, பதவி போச்சுல, உயிர் போச்சுல, எல்லாம் போயிருமா இல்லையா? உயிர் இருக்க வரைக்கும் எவ்வளவு, அதுக்காக மனுஷன் ஆணவம் கொண்டு ஆடிட்டு இருக்கிறோம், ஆட்டமா போட்டு இருக்கிறோம். அடங்கியிருக்கிறான், இவன் அடங்கிறவேங்கிறான், அடங்கி இருப்பான்றான், பணியோடு இருக்கிறான். நீயா பணிஞ்சா நன்மையா இருக்கும், நான் பணிய வச்சா அது அடங்கி போயிருங்க. சரியா? அதனால எனவே சூர் ஊதப்பட்டு விட்டால் அந்நாளில் அவர்களுக்கிடையே, அதாவது உங்களுக்கிடையே உறவு முறைகள் இருக்காது. அவர்களுக்கிடையே போது இறைவன் தூதத்தை சொல்றான், மனிதத்தை சொல்லுங்க. நம்ம படிக்கும்போது நமக்கு இடையில படிக்கணும், எப்படி சமீபமா படிக்கும். எப்ப பாருங்க, எனவே சூர் ஊதப்பட்டு விட்டால் அந்நாளில் உங்களிடையே உறவு முறை இருக்காது, ஒருவர் மற்றவரை விசாரித்துக் கொள்ள மாட்டாங்க. விசாரிக்கலாம் முடியாது. இப்ப நல விசாரிக்க மாதிரிலாம் ஊர்ல இருந்து வந்துட்டா நல விசாரிக்கல, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா கேட்கல, குடும்பம் நல்லா இருக்கான்னு கேட்கல, அப்படிலாம் கேட்க முடியுமா? முடியாது, ஒன்றும் கேட்க முடியாது. முடிஞ்சு போச்சு, பேச்சுவார்த்தையே இருக்காது. இருக்கும்போதே பேசிக்கிறது இல்லை, முடிஞ்சுனா பேச்சுவார்த்தையே இருக்காதுல்ல, பேசணும்னு பேச முடியாதுல்ல, பார்க்கணும்னு பார்க்க முடியாதுல்ல. அப்ப அந்த நாள் ஒரு 5 கொள்ளுன்னு சொல்லலாம். அத்தியாயம் 42:23, 42:23. நம்பிக்கை கொண்டு நல்ல செயல் செய்து வரும் தன் அடியார்களுக்கு அல்லாஹ் நற்செய்தி கூறுவது இதுவே. நம்பிக்கை கொண்டு இந்த நாள் மீது, அல்லாஹ் மீதும் இறுதி நாள் மீதும் மறுமையின் மீதும் அவர்களுக்கான கூலியின் மீதும் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்து வரும் தன் அடியார்களுக்கு அல்லாஹ் நற்செய்தி கூறுவது இதுவே. நீர் கூறும் உறவினர்கள் மீது அன்பு கொள்வதை தவிர, அன்பு மட்டும் கொள்ளுங்க, எதிர்பார்ப்பில்லா நிலையில அன்பு கொள்வதை தவிர, இதற்காக நான் உங்களுடைய யாதொரு கூலியும், இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை. அன்றையும் எவர் ஒருவர் நன்மை செய்கிறாரோ அது அவருக்கு அதில் மேலும் நன்மை, இன்னும் நன்மையை அதிகப்படுத்துவோம். நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்பவனாம் நன்றி ஏற்பவனா இருக்கின்றான். உறவு அன்பு காட்டுங்கிறான், பகமை காட்டாதீங்கிறான், இறக்கம் காட்டுங்கிறான், வெறுப்பு காட்டாதீங்கிறான், மன்னிங்கிறான், தண்டிக்காதீங்கிறான். ஆனா என்ன இருக்கு, நம்ம மட்டுமே நியாயம் நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் தப்பு. மற்றவங்க நியாயம் இருக்கும், நான் மட்டுமே நல்லவன் நினைக்கக்கூடாது, மற்றவங்க நல்லவன் நினைக்கும். எப்ப நான் மட்டுமே நல்லவன் நினைக்கும், மற்றவங்க எல்லாம் கெட்டவங்களாவே தெரியும். என்கிட்ட கெட்டது நினைக்கும், மற்றவங்களுக்கு நல்லதும் புரியும். அதனால இந்த செயல் அழகை செயல் மட்டும்தான் இதோட வழிபடக்கூடியது. உங்களுக்கு அழகை செயலுடைய சோதுக்காக தான் படைச்சிருக்கேங்கிறான். இந்த உலக வாழ்க்கை வீடு விளையாட்டு மட்டுமே இல்லை, உங்களுக்கு வீடு விளையாட்டுக்கு படைக்கவில்லை. தனித்தே படைக்கப்பட்ட தனித்தே செல்ல போறோம். இது இடையில உலக வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட உறவுகளும் பொருளும் அறிவும் எல்லாம் ஒரு சோதனை தான். இது சோதனை களம். இந்த சோதனை களங்கள்ல யார் வெற்றி பெறாங்கன்னா, எப்படி வெற்றி பெறது, ஆன்மா மீதும் அது செவ்வையாக்கமே சத்தியமாக. அப்பால் அதுக்கு நன்மை தீமை பிரித்தறிவித்தார். யார் அது பேணிக் கொள்கிறார்களோ வெற்றி எடுத்து விட்டார். யாருதான் சொல்ல சொல்லிடுறார். ஆன்மான என்ன, மனசாட்சி யார் பேணிக்கிறோ வெற்றி கிடைக்கிறான். இந்த மனசாட்சி நியாய உணர்வு, உள்ளட்சம், தராசு. இந்த தராசு சரியா வச்சுட்டோம்னா அன்னைக்கு அந்த இடம் சரியா இருக்கும். இந்த தராசை நம்ம சரி பண்ணலன்னு சொன்னா அன்னைக்கு நம்ம இடம் மாறி போயிடும். அதான் அந்த நாளுக்கு 5 கொள்ளுங்க. அது எங்கள் இறைவனே எங்களையும் என் குடும்பத்தாரையும் எங்கள் சந்ததிகளையும் உறவுகளையும் நட்புகளையும் உனக்குரியவர்களாக, உனக்கு அஞ்சு கொண்டவர்களாக, நியாய உணர்வுகளை பின்பற்றக்கூடியவர்களாக, மறுமையை ஏற்றுக்கொண்டவர்களாக, மறுமைக்காக வாழக்கூடியவர்களாக, எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய மரணமும் எங்களுடைய தொழுகையும் எங்களுடைய குர்பானியும் உனக்குரிய ஆக்கிய இறைவனே, எங்கள் எவரையும் உனக்கு இணை வைக்காமலும், இது எவரையும் நாங்கள் துரோகம் செய்யாமலும், எவரையும் நாங்கள் காயப்படுத்தாமலும் நற்செய்தியுள்ளவர்களாகவும் எங்களை ஆக்கி வைப்பாயாக. நிச்சயமா நீ எங்களுக்கு இறக்க முடியும், கருணையாலும் மன்னிப்போம். புகழுக்குரியவனே, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு உரியது.